ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பராக டேஸ்டியாக குயிக்காக பண்ணுற அவல் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. சூப்பராக இருக்குங்க. அதுக்கு அவல் இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேங்க. அளவுகள் மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். தேங்காய் ஒரு நல்ல முத்தின காயாக எடுத்து வச்சுருக்கிறேன். வெல்லம் அவல் அளந்தோல்லங்க, அதே கப்பில் 2 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். நட்ஸு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கங்க. ஏலக்காய் 3 எடுத்து வச்சுருக்கேங்க. நெய் ஒரு 3 ஸ்பூன் பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயை ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. கடாய் சூடாயிருச்சு. அவளை போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். கருகிடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு வந்தாலே போதுங்க நமக்கு. இப்போ பாருங்கள், கையில் தொட்டால் சூடாக இருக்குது. இந்தளவு இருந்தால் போதும். இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறலாங்க. நம்ம ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் தான் எடுத்திருந்தோம். அதை நம்ம இப்போ பால் எடுத்துக்கலாம். ஒரு குட்டி சைஸ் தேங்காய் எடுத்திருந்தோம். பெரிய தேங்காயாக இருந்தால் ஒரு முடியளவு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 3 இதில் சேர்த்திக்கிட்டோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி பால் எடுத்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாத நம்ம அடித்து எடுத்துட்டோம். அப்புறம் தண்ணி சேர்த்தி ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தி அடித்து எடுத்துக்கிட்டோங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறலாம். நல்லா திக்னஸாக இருக்கும் பால். ஒரு 2 கப்பு 3 கப்பு வர்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் நல்லா வடித்து எடுத்துடணும். அந்த திப்பியாக உள்ளே போயிடக்கூடாது. பால் நல்லா சுத்தமாக நம்ம வடித்து எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்ருக்குறோம். நல்லா திக்னஸாக வருது பால். இப்போ பாருங்களேன், இந்தளவு நமக்கு பால் இருக்குது. இப்போ அவளை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிறலாங்க. சேர்த்தி நல்லா நைஸ் பவுடராட்டம் அடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கிட்டோம். இந்தளவுக்கு நைஸாக அடிச்சுக்கலாம். இப்போ வெல்லம் அவல் அளந்தோம்லங்க, இதில் 1 கப் அவல் அளந்தோம். இதில் இப்போ 2 கப் வெல்லம் சேர்த்திக்கிறோம். நம்ம 2 கப் வெல்லம் சேர்த்திக்கிட்டோங்க. இந்த கப்பால் 2 கப் வெல்லம் சேர்த்திருக்கிறோம். 1 கப் அவலுக்கு 2 கப் வெல்லம் சேர்த்திருக்கிறோம். 1 கப் தண்ணி சேர்த்திக்கிறலாம். 2 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்தி நல்லா பாகு காய்ச்சிக்கிறலாங்க. இது பதம் தேவையில்லை. இந்த வெள்ளைக்கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கொதிஞ்சு வர்றப்ப நமக்கு நல்லா கலந்து வந்துடும். இது கொதிச்சிட்ருக்குங்க. அதுக்கடையில் நம்ம அடித்து வச்சா அவளை எடுத்துக்கிறலாங்க. எடுத்து தேங்காய் பால் அளந்து சேர்த்திக்கிறலாம். ஏன்னா 1 கப் அவலுக்கு 3 கப் தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கணும். இந்த கப்பில் 1 கப் அவல் எடுத்தோம். இப்போ 3 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துக்கணும். இப்போ 1 கப் சேர்த்திக்கிட்டோம். லைட்டாக கலந்து கொடுத்துக்கிறலாம். கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்ததை சேர்த்திக்கிறலாம். நல்ல திக்னஸ் ஆகுங்க. நம்ம லைட்டாக வறுத்து அடித்ததுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள். 1 கப் தான் சேர்த்திருக்கிறோம். நான் அடுத்து 1 கப் சேர்த்திக்கிறலாம். இது 2வது கப்புங்க. நமக்கு தேங்காய் பால் 2 கப் தான் வந்தது. நல்லா திக்னஸாக எடுத்துருக்கிறதுனால இப்போ பாருங்கள், கட்டி இல்லாத நல்லா கலந்துக்கலாம். இப்போ 2 கப் தேங்காய் பால் சேர்த்திருக்கோம். மறுபடியும் 1 கப் தண்ணி சேர்த்தி நம்ம இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கிறலாங்க. அப்போ நம்ம கட்டி இல்லாத வரும். அதுக்காகத்தான். இப்போ இதை கலந்துட்டோங்க. இப்போ 3 கப் தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ வெள்ளைப்பாகை நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 கப் தேங்காய் பால் 1 கப் தண்ணி சேர்த்தி மொத்தம் 3 கப் சேர்த்தி அடிச்சிருக்கிறோங்க. 1 கப் அவளுக்கு 3 கப் தேங்காய் பால் சேர்க்கணும். நமக்கு 2 கப் தேங்காய் பால் இருந்துச்சு. 1 கப் தண்ணி சேர்த்தி மொத்தம் 3 கப் சேர்த்திக்கிட்டோங்க. சேர்த்தி நல்லா அடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நெய் கடாயில் சேர்த்திக்கிறலாங்க. நெய்யை சேர்த்திக்கிட்டு நம்ம நட்ஸ் முந்திரி எடுத்து வச்சுருந்தோம். அதை வறுத்துக்கலாம். என்ன நட்ஸ் தேவையோ நீங்கள் சேர்த்திக்கங்க. நான் முந்திரி மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்திக்கிறோம்.
நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இதை தனியாக ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம உருக்கி வச்சுருந்த வெள்ளைப்பாகை வந்து வடிச்சுக்கிறலாங்க. வடித்து அதே கடாயில் சேர்த்திக்கிறோம். அதில் தூசி இதுகள்லாம் இருக்குல்லங்க, அதனால தான் நல்லா வடிச்சுக்கிறோம். நம்ம முந்திரி வறுத்த கடாயிலேயே சேர்த்திக்கிட்டோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா வடிஞ்சிருச்சு. இது நல்லா கொதிஞ்சு வரட்டுங்க. இப்போ நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்க பாருங்கள். இப்போ நம்ம அவல் அடித்து வச்சுருந்தோம்லங்க, அதை வந்து இந்த வெள்ளைப்பாகில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. இந்த அளவுகள் மட்டும் கரெக்டாக பண்ணால் அல்வா நமக்கு சூப்பராக வருங்க. பார்க்க கட்டி விழுக்கிற மாதிரி வரும். நம்ம இழுத்து கிண்ட கிண்ட அவ்வளோ ஒரு சாஃப்டாக வருங்க. 1 கப் அவலுக்கு வந்து 2 கப் வந்து வெல்லம் எடுத்துக்கணும். 3 கப் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கணுங்க. தேங்காய் பால் கம்மியாக இருக்குன்னா தண்ணி சேர்த்திக்கிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருக்கிறோம். இதை கிளறி கொடுத்துட்டே இருக்க அந்த கட்டிகள் இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக, அதெல்லாம் வந்து நல்லா உடஞ்சி வந்துடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த கட்டிகள்லாம் உடஞ்சி வந்துருச்சு பாருங்கள். ஓரளவுக்கு இன்னும் குட்டி குட்டியாக இருக்குது. இன்னும் நம்ம இழுத்து கிண்டணும். கைவிடாத மட்டும் கொஞ்சம் கிண்டிக்கலாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. இதில் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்திக்கிறலாங்க, ஒரு பிரிஞ்சளவு, நமக்கு இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு நமக்கு வரணும். நெய் வந்து வேண்டான்னா விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள் ஒரு அல்வா பதத்துக்கு நமக்கு வந்துட்டுருக்குது. இன்னும் நம்மளை நல்லா இழுத்து கிண்டிகிட்டே இருக்கணும். நல்ல ஒரு பதம் வரணுங்க நமக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. நல்லா சுற்றி ஒட்டாத வருது பாருங்கள். நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தா முந்திரியை சேர்த்திக்கிடலாம். நெய் வேண்டான்றவங்க முந்திரியை வந்து நெய்யில் வறுக்காதையே டைரெக்டாக அப்படியே சேர்த்திக்கிடலாங்க. நெய் பிடிக்காதுன்றவங்க நெய் சேர்த்தாதையும் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துட்ருக்குறோம். கடாயில் ஒட்டாத வருது பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு சாஃப்டாக நமக்கு வருது அல்வா. சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு அல்வா ஊற்ற வேண்டிய தட்டத்தில்ங்க நல்லா கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிட்டு இப்போ அல்வா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெய் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் 2 ஸ்பூன் நெய் இதில் சேர்த்திக்கிட்டேன். அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. கடாயிலே ஒட்டாத அளவுக்கு நம்ம அந்த தட்டத்தில் நெய் தடவின தட்டத்தில் சேர்த்திக்கிடலாம். சேர்த்திட்டு எல்லா பக்கமும் நம்ம சமப்படுத்தி கொடுத்துக்கிறணுங்க. இப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நமக்கு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த கரண்டியில் பின்பக்கம் லைட்டாக நெய் தடவி விட்டு எல்லாத்தையும் சமப்படுத்திக்கிட்டேங்க. ஒன்று போல் சமமாகிருச்சு பாருங்கள். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. சூடெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கிறலாங்க. இந்த ஓரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக மட்டும் போடுங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக ஒரு ஷேஃபு. இப்போ பாருங்கள் இதேமாரி குட்டி குட்டியாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்தமாரி நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக மட்டும் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நம்ம பீஸ் போட்டுட்டோம் பாருங்கள். சூப்பராக நமக்கு அல்வா ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஓரத்தில் இருக்கிறத தனியாக அப்படியே எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டு நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக நமக்கு அல்வா ரெடியாக இருக்குது பாருங்கள். தேங்காய் பாலெல்லாம் சேர்த்தி பண்ணுறதுனால சூப்பராக இருக்குங்க. நம்ம அவல் சேர்த்தது சொன்னால் தான் தெரியும், அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இது நம்ம வெளியில் வச்சா ஒரு 2 நாள் தாங்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரம் அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக சூப்பராக நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. சூப்பராக நம்ம அவல் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.